இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 5:51 PM/IST. 23 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். சென்செக்ஸ் 893 புள்ளிகள் சரிவு. முதலீட்டாளர்கள் 6 லட்சம் கோடி இழப்பு. சென்செக்ஸ் 893 புள்ளிகள் அல்லது 1.16 விழுக்காடு சரிந்து 76,200.68 ஆக முடிந்தது. நிஃப்டி 50 கூட 1.16 விழுக்காடு இறங்கி 23,824.10 ஆனது. வங்கி, தொழில்நுட்பம் மற்றும் உலோக பங்குகளில் விற்பனை அலை தாக்க முதலீட்டாளர்கள் ஒரே நாளில் சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் இழந்தனர். எட் பங்குகள் கடுமையான சரிவு. TCS 3.21 விழுக்காடு. இன்போசிஸ் 3.39 விழுக்காடு வீழ்ச்சி. இன்போசிஸ் 3.39 விழுக்காடு சரிந்து ₹1,029.30 ஆகவும். TCS 3.21 விழுக்காடு இறங்கி ₹2,059.60 ஆகவும் முடிந்தது. விப்ரோ 3.16 விழுக்காடு வீழ்ந்து ₹174.49 ஆனது. உலகளாவிய தொழில்நுட்பச் சரிவும் AI பங்கு ஏற்ற இறக்கமும் முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. நிஃப்டி வங்கி 1.30 விழுக்காடு சரிவு. SBI மற்றும் இன்டர்சிண்ட் வங்கி பின்தங்கின. நிஃப்டி வங்கி குறியீடு 1.30 விழுக்காடு சரிந்து 57,183.75 ஆக முடிந்தது. SBI 1.59 விழுக்காடு இறங்கி ₹1,024.20 ஆகவும் இன்டர்சிண்ட் வங்கி 1.69 விழுக்காடு வீழ்ந்து ₹905.45 ஆகவும் ஆனது. HDFC வங்கியும் 1.49 விழுக்காடு சரிந்து ₹774.65 ஆனது. அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் விரைந்து முன்னேறுகிறது. தூதர். அமெரிக்க தூதர் கோர்டன், இரு நாடுகளும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உறுதியான முன்னேற்றம் காண்கின்றன என உறுதிப்படுத்தினார். இந்த முன்னேற்றம் உலகளாவிய வர்த்தக பாதைகளை பாதித்த அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் வந்துள்ளது. உலகளாவிய வெள்ளி விலை சரிவால் இந்துஸ்தான் ஜிங்க் 5 விழுக்காடு வீழ்ச்சி. உலகளாவிய வெள்ளி விலையில் கடுமையான சரிவால் இந்துஸ்தான் ஜிங்க் பங்குகள் 5 விழுக்காடு வீழ்ந்தன. இது ஜூன் 23 அன்று முதன்மை இழப்பாளர்களில் ஒன்றாக அமைந்தது. NSE-யில் அதிகம் வர்த்தகமான பங்குகளில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. ரூபாய் டாலருக்கு எதிராக 94.74 ஆக தேய்மானம். 0.43 விழுக்காடு உயர்வு. இந்திய 43 பைசா விழுக்காடு தேய்மானமடைந்து அமெரிக்க டாலருக்கு 94.74 ஆக வர்த்தகமானது. இது இறக்குமதி சார்ந்த துறைகளில் அழுத்தத்தை அதிகரித்தது. கச்சா எண்ணெய் விலை 1.71 விழுக்காடு சரிந்து $73.54 ஆனது. இறக்குமதி செலவில் ஓரளவு நிவாரணம் அளித்தது. ஜூன் மாதம் இந்தியாவின் தனியார் துறை உற்பத்தி வளர்ச்சி மேலும் குறைந்தது. ஜூன் 2026இல் இந்தியாவின் தனியார் துறை உற்பத்தி வளர்ச்சி மேலும் குறைந்தது. புதிய ஆர்டர்கள், சர்வதேச விற்பனை, வேலைவாய்ப்பு மற்றும் வணிக செயல்பாடு அனைத்தும் பலவீனமடைந்தன. உலகளாவிய தடைகளும் உள்நாட்டு தேவை வீழ்ச்சியும் நிறுவன வருவாய் கணிப்பை எச்சரிக்கையாக வைத்துள்ளன. எனர்ஜி டிரான்சிஷன் பங்குகளை முக்கிய இந்திய முதலீடாக ஜீரோதா கமத் பரிந்துரை. ஜீரோதா இணை நிறுவனர் நிகில் கமத், இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாற்றத்தை மேற்கோள் காட்டி எனர்ஜி டிரான்சிஷன் பங்குகளை முக்கிய முதலீட்டு தீம் என அடையாளப்படுத்தினார். NTPC 364 ரூபாய் 60 பைசாயில் வர்த்தகமாகும் நிலையில் பவர் கிரிட் 0.76 விழுக்காடு உயர்ந்து $291 ரூபாய் 95 ஆனது. ஸ்பேஸ்எக்ஸ் $1 டிரில்லியன் சரிவால் எலான் மஸ்க் $350 பில்லியன் இழப்பு. ஸ்பேஸ்எக்ஸின் சந்தை மதிப்பு சுமார் $1 டிரில்லியன் சரிந்ததால் எலான் மஸ்கின் நிகர மதிப்பு $350 பில்லியன் குறைந்ததாக மதிப்பிடப்படுகிறது. அடுத்த டிரில்லியனர் யார் என்ற ஊகங்களில் மெட்டா CEO மார்க் ஜக்கர்பெர்க் முன்னணியில் இருப்பதாக கணிப்புச் சந்தைகள் தெரிவிக்கின்றன. வேதாந்தா காப்படெக் அமெரிக்க IPO-வில் $3.60 பில்லியன் மதிப்பை இலக்காக வைக்கிறது. வேதாந்தாவின் காப்படெக் மெட்டல்ஸ் பிரிவு அமெரிக்க IPO-வில் $3.57 பில்லியன் மதிப்பை இலக்காக நிர்ணயித்துள்ளது. இது இந்திய நிறுவனத்தின் முக்கியமான வெளிநாட்டு மூலதன சந்தை நடவடிக்கையாகும். JSW ஸ்டீல் 3.13 விழுக்காடு சரிந்து $1,242 ரூபாய் 20 ஆன நிலையில் உலோகத்துறை முழுவதும் அழுத்தம் நிலவுகிறது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,200.68 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.16 விழுக்காடு. நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 893 PTS. ரிலையன்ஸ் 1309.50 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.28 விழுக்காடு. TCS 2059.60 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.21 விழுக்காடு. HDFC வங்கி 774.65 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.49 விழுக்காடு. இன்போசிஸ்
1029.30 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.39 விழுக்காடு. SBI 1024.20 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.59 விழுக்காடு. ICICI வங்கி 1338.30 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.04 விழுக்காடு. அதிக லாபம் ICICI பேங்க் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.04 விழுக்காடு. அதிக நஷ்டம் இன்ஃபோசிஸ் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.39 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4138.50 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.04 விழுக்காடு. ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,26,048 ரூபாய். ஒரு 10 கிராம் தங்கம் விலை 1.04 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,181.90 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 73.54 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.71 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.71 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $74.82 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.74 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.43 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 43 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $94.33 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.